ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் சிகோட்டச்சி ஸ்டான்ஸ் போட போகிறீங்க. சரியா? உட்காருங்க. நல்லா கையை முன்னாடி நீட்டிங்க. 100 எண்ணிக்கண்ணா. 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துக்கோ. உட்காரும் போது குனியக்கூடாதுண்ணா. ரைட், ரிலாக்ஸ். செஞ்சுக்க. எழுச்சிட்டாங்களோ? ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த ஸ்டாண்ட்ஸ்னால உங்களுக்கு என்னது கிடைக்குன்னு தெரியுமா? என்ன கிடைக்கி தெரியுமா? தெரியாதா? நல்லா கவனிச்சிக்க. 3 விஷயம் கிடைக்கும். புரியுதா? சிகோட்டச்சிங்கிற ஸ்டாண்ட்ஸ் வெறும் ஒரு கராத்தேக்காக பண்ணக்கூடிய ஒரு நிலை கிடையாது. இது உங்களுடைய உடல் வலிமை, விடாமுயற்சி, மன உறுதி. புரியுதா? இந்த 3மே உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? இந்த 3மே எதுக்காக கொடுக்குறேன்னா, இந்த நீங்கள் பண்ணும்போது உடல் வலி ஏற்பட்டுச்சா, கால் வலி ஏற்பட்டுச்சா, இந்த கால் வலி ஏற்பட்டாலும் 100 எண்ணிக்கையில் நீங்கள் நிற்கணும்னு நினச்சிங்களா, உங்கள் விடாமுயற்சி கிடைச்சிதா, உங்கள் மன உறுதி கிடைச்சிதா, வலி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நிலையை கண்டிப்பாக போட்டு முடிக்கணும்னு நினச்சிங்க இல்லடா. ஸோ இந்த 3மே உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3மே எதனால கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு வலி, அதாவது உடல் வலி மட்டும் இல்லை, மனதால் ஏற்படுற வலியை கூட உங்களால் தாங்க முடியும். ஒரு தோல்வியை சந்திக்க முடியும். புரியுதா? தவறான எண்ணங்களில் போகக்கூடாது, நம்ம வேறு சிந்தனையில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வலி ஏற்படுதில்ல, உடம்பு வலி ஏற்படுதில்ல, இருந்தாலும் அதில் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதுதான் உங்களுக்கு வச்சுக்க ஒரு வழி வைக்கும். புரியுதா? நீங்கள் 100 எண்ணிக்கை போட்டீங்க, கண்டிப்பாக போட்டே ஆகணுங்கிற எண்ணிக்கையில் நின்னீங்களா, வலிச்சாலும் பரவாயில்ல, இதை போட்டே ஆகணும்னு நினச்சிங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், மன உறுதி கிடைக்கும். புரியுதா? அதுக்காக தான் இந்த மாதிரி நிலை போடுறோம். கராத்தேங்கிறது ஒரு உடல் வலிமை பயிர்படுறதுங்கிறது மட்டும் கிடையாது, மன வலிமை, மன உறுதி கிடைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு நிலை தான் அது. சரியா? இது ஒரு சாதாரண ஸ்டாண்ட்ஸ் கிடையாது. சரியா? நீங்கள் எப்போதும் சக்ஸஸ் போடுறீங்கன்னா தோல்வி கிடைக்க தான் செய்யும். அதை தாங்கக்கூடிய வலிமை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நிலையை நீங்கள் படித்து தான் ஆகணும். இதை நீங்கள் படிக்கிறீங்கனாலே உங்களுக்கு